square root by long division method. இதுவரைக்கும் 7 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். description or else comment section click பண்ணீங்கன்னா square and square root னு ஒரு playlist available இருக்கும். அந்த லிங்கை click பண்ணா square and square root கான basics எல்லா வீடியோஸ்மே வந்துட்டு available இருக்கும். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். square root of 3475 3475 தான் கண்டுபிடிக்க போறோம். சோ அது ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா correct to two decimal places. அதாவது point 2 digits இருக்க மாதிரி நீங்க வந்து square root வந்து find out பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்கொயரிங் நீங்க பாத்தீங்கன்னா grouping. அதாவது every pair of digits மேல பார் போடணும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க வந்து square of a number வந்து find out பண்ணுவீங்க. சோ பார் எப்படி பிளேஸ் பண்ணனும் நம்ம ஒரு இன்டெகிரல் ஒரு ஹோல் நம்பர் அப்படி இருக்குதா உங்களோட ஒன்ஸ் பிளேஸ் எங்க இருக்கோ அதுல இருந்து பார் ஸ்டார்ட் பண்ணனும். அதுவும் every pair of digits மேல நம்ம லைன் பார் வந்து போட்டுட்டு வரோம். So இங்க இதான் வந்து உங்களோட ஒன்ஸ் பிளேஸ். இதுக்கு மேல பார் நீங்க ஸ்டார்ட் பண்ணி every pair of digits அப்படினா இந்த 2 digitsக்கு ஒரு பார் போடுறோம். எங்க இருந்து நம்ம பார் ஸ்டார்ட் பண்றோம்னு பாருங்க. இது ஒரு pair, நெக்ஸ்ட் இது ஒரு pair. So first step complete பண்ணிட்டோம். So second step பாத்தீங்கன்னா ஒரு square of a number find out பண்ணனும். அதோட ரிசல்ட் அதோட ப்ராடக்ட்டோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா either 34 ஆ இருக்கணும் or lesser than நம்பரா இருக்கும். So for example இப்போ நீங்க 4 க்கு நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 into 4 is 16. Next number try பண்ணலாம். 4 க்கு next number என்னது 5. 5 க்கு நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 5 into 5 which is 25. Next try பண்ணலாம். 5 க்கு அடுத்த நம்பர் 6. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 6 into 6 is 36. So 36 இத கூட ஜாஸ்தி ஆயிடு. So இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் நம்ம எடுத்துக்கலாம் 25. So இங்கேயும் 5 போட்டு உங்களோட டிவைசர் உங்களோட கோஷன்ட்லயே 5 போடிங்கன்னா 5 into 5 is 25. So next step உங்களோட நார்மல் டிவிஷன் மாதிரி தான் ரெண்டையும் நீங்க வந்து சப்ட்ராக்ட் பண்ணனும். So 34 minus 25 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 9 கிடைக்கும். சோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்க 9 கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும் அப்படினா இந்த 5 நீங்க ஆட் பண்ணுங்க. 5 plus 5 which is 10. சோ ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணினா 10 வந்து இங்க பிளேஸ் பண்ணனும். once 10 பிளேஸ் பண்ணனே அடுத்த ஸ்டெப் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இந்த மாதிரி ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இங்கேயும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். எல்லாம் மறக்கறதே இந்த ஸ்டெப் தான். ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க போட்டுட்டு இங்க ஒரு அண்டர்லைன் இங்க ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இங்க என்ன டிஜிட்டோ அதே டிஜிட் தான் இங்க ஃபில் பண்ணனும். அதுக்காக தான் இங்க ஒரு அண்டர்லைன் ரெண்டு சைடுமே நம்ம பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 இங்க இருக்கு. அந்த டிஜிட்டையும் நீங்க கன்சிடர் பண்ணனும். 10 உங்களோட டிவைசரே இந்த என்டையர் நம்பர் தான் 10. இங்க ஒரு அண்டர்லைன் இங்க ஒரு அண்டர்லைன் இது ரெண்டையும் தான் மல்டிப்ளை பண்ண போறோம். சோ இங்க 1 போடிங்கன்னா இங்கேயே 1 தான். சோ 101 into 1 வந்து 101. சோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணனும். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இதுக்கு வந்து என்ன நம்ம உங்களோட டிவிடெண்ட் வந்து நியூ டிவிடெண்ட் வந்து எப்படி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பார் கீழ எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அதுதான் இங்க வந்து கீழ எடுத்துட்டு வரணும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து பேரிங் பண்ணனும். சோ இங்க வந்து சேம் டைம்ல ரெண்டு டிஜிட்டே தான் பண்ணனும். பார் கீழ எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு 2 டிஜிட்ஸ் இருக்கு. சோ ரெண்டுமே சேம் டைம்ல பண்ணனும். சோ நெக்ஸ்ட் இங்க என்ன டிஜிட் போடுறோமோ அதே டிஜிட் தான் போடுறோம்னு சொன்னோம். சோ இத நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 101 வந்துச்சு. சோ இங்க என்ன டிஜிட்டோ அதே டிஜிட் தான். இங்க 5 னா இங்க 5. சோ இந்த மாதிரி நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது உங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்கணும் 975 ஆ இருக்கணும் or lesser than ஆ இருக்கணும். சோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் நம்ம 5 plus 5 10 பண்ணிட்டோம். இத நம்ம சர்க்கிள் பண்ணிடலாம் so that next time உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம வந்து 108 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8 இங்க 8 போடிங்கன்னா இங்க 8 தான். இங்க 8 போடிங்கன்னா இங்கேயும் 8 தான். சோ இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 108 into 8 இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 864 வருது. சோ நெக்ஸ்ட் நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட நியரஸ்ட் ஆர் இந்த நம்பரே உங்களுக்கு கிடைக்கணும். நெக்ஸ்ட் 9 இங்க 9 னா இங்கேயும் 9. சோ 109 into 9 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 981 கிடைக்குது. இந்த நம்பர் கூட லார்ஜர் நம்பரா இருக்கு. சோ இத நீங்க எடுக்க முடியாது. சோ 8 ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ இங்க 8 போடும்போது நம்ம சொல்லிருக்கோம் இங்கேயும் 8 தான். சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா 864. ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணனும். சோ 975 minus 864 ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 111 கிடைக்கும். 111 கிடைக்கும். சோ உங்களுக்கு क्वेश्चन வந்து என்ன கேக்குதுன்னா square root of 3475 correct to two decimal places. இதுக்கு அடுத்து நீங்க பேர் பண்ணி டிஜிட்ஸ் இறக்குறதுக்கு எதுவுமே இல்ல நம்ம டெசிமல் பாயிண்ட் வேற வைக்கணும். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சு நம்ம நார்மல் டிவிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 0 ஆட் பண்ணுவோம். ஆனா இங்க நம்ம பார்த்தா every pair of digits தான் grouping பண்ணனும்னு சொல்லிட்டு சோ நெக்ஸ்ட் நீங்க பண்ணும்போது ரெண்டு 0 ஆட் பண்ணி மேலே ஒரு பார் போட்டுடலாம். சோ கீழ கொண்டுட்டு வரும்போது இந்த ரெண்டு 0வுமே நீங்க கொண்டுட்டு வருவீங்க. சோ ரெண்டு 0 ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும்னா 5 plus 5 10 பண்ணீங்க. அதுக்கு அடுத்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட நியூ டிவைசர் நீங்க பாத்தீங்கன்னா 108 இருக்கு. சோ 108
ப்ளஸ் அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி இதை ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ 108 + 8 நீங்கள் பார்த்தீங்கன்னா 116. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 116. ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணனே பக்கத்தில் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், ஒரு அன்லைன் பண்ண சொல்லியிருக்கோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே டெசிமல் பாயிண்ட் வச்சுனாலும் கண்டிப்பாக இங்கேயும் டெசிமல் பாயிண்ட் வரும், இங்கேயும் வந்து நீங்கள் அன்லைன் பண்ணிட்டோம். ஸோ 5 + 5 10 பண்ணிவிட்டு இங்கே என்ன டிஜிட்டோ அதே டிஜிட் பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணும்போது 108 + 8 பண்ணிங்கன்னா 116 வந்தது. இங்கே ஒரு அன்லைன், இங்கே ஒரு அன்லைன். இந்த ஸ்டெப் முடிச்சிட்டோம். ஸோ சர்க்கிள் பண்ணலாம், ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. இங்கே 111 தான் கிடைச்சது. அடுத்து வந்து சிங்கிள் டிஜிட் 0 இறக்கக்கூடாது. இங்கே ஸ்கொயர் ரூட் பை லாங் டிவிஷனுக்கு பேர், எவ்ரி பேர் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ டெசிமல் பிளேசஸ் வைக்கணும், அப்படி அப் டு 2 வைக்கணுன்றதுனால 2 zeros நீங்கள் இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் கன்சிடர் பண்ணி இங்கே என்ன டிஜிட்டோ அதே டிஜிட் தான். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஐதர் இது கிடைக்கணும், இதை கூட லெஸர் நம்பராக கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 116 இங்கே என்ன டிஜிட் 8 இருக்குது, நான் இங்கேயும் வந்து அதே டிஜிட் போடுறேன். ஸோ இது ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 116 8 மல்டிப்ளைட் பை 8, இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9344 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். 116 இங்கே என்ன டிஜிட்டோ அதே டிஜிட் தான். ஸோ 1169 மல்டிப்ளைட் பை 9 நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து 10521 கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த நம்பர் நம்ம போடலாம், இதுக்கு நியரஸ்ட் போடலாம். ஸோ 9 இங்கேயும் வந்து 9 ஆகிடும். ஸோ இதோட ரிசல்ட் என்ன கிடைச்சதுன்னா 10521. ஸோ 11100 மைனஸ் 10521 இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 579. நம்ம கொஸ்டினில் அப் டு 2 டெசிமல்ஸ் கேட்டிருந்தாங்க, இங்கே ஒரு டெசிமல் தான் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மறுபடியும் ஒரு பேர் ஆஃப் அந்த ஜீரோஸ் நீங்கள் பண்ணணும். இங்கே நீங்கள் இது பண்ணும்போது 2 0 தான், சேம் டைமில் தான் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் பாரும் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே இது ரெண்டையும் ஆட் பண்ண மாதிரி இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ 1169 + 9 ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ 1169 + 9 நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 1178. அதுதான் உங்களுக்கு நியூ டிவைசராக இருக்கும், 1178. ஸோ ஒன்ஸ் ஃபில் பண்ண நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பக்கத்தில் ஒரு லைன் போட்டுடணும். இங்கே டிஜிட் ஃபில் பண்ண போகிறோம், இங்கேயும் வந்து சேம் டிஜிட் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் நீங்கள் ப்ராடக்ட் இங்கே டிஜிட் ஃபில் பண்ணுவீங்க, இங்கே அதே சேம் டிஜிட் தான் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ ப்ராடக்ட் ஐதர் இது இருக்கணும், அது லெஸ்ஸர் நம்பராக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இங்கே என்ன டிஜிட்டோ அதே டிஜிட் தான், அதோட ரிசல்ட் வந்து ஐதர் இது வரணும், அது லெஸ்ஸர் நம்பர். ஸோ எக்ஸாம்பிளுக்காக நம்ம ட்ரை பண்ணுறது 8, இங்கே என்ன டிஜிட்டோ அதே டிஜிட் தான். நான் இங்கே 4 ட்ரை பண்ணுறேன். ஸோ 4 ட்ரை பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 11784 மல்டிப்ளைட் பை 4 ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 47136 கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்பர் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துலாம். 11785 மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 11785 மல்டிப்ளைட் பை 5 உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 58925 கிடைக்குது. இதை கூட லார்ஜர் நம்பராக இருக்குது, பண்ண முடியாது. ஸோ 4 தான் பண்ண முடியும். ஸோ 4 இங்கேயும் வந்து 4 போட்டுடுவீங்க. ஸோ உங்களுக்கு இங்கே என்ன கிடைச்சதுன்னா 47136 கிடைச்சது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 57900 மைனஸ் 47136 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 10764 கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கொஸ்டினில் அப் டு 2 டெசிமல்ஸ் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுதான் நம்ம ரவுண்டிங் ஆஃப் டெசிமல்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லிடணும். மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு பேர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த 0 தான் ஆட் பண்ணி இங்கே பேரிங் பண்ணி கீழே நீங்கள் வந்து 2 zeros வந்து எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ டோட்டலாக இந்த நம்பர் தான் உங்களுக்கு அடுத்த வந்து நியூ டிவிடெண்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இதை நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணி இதை போட்டோம். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும். அதாவது 11784 மேலே ஒரு 4 இருக்குது, ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 11788. இதான் வந்து உங்களுக்கு நியூ டிவைஸராக கிடைக்கும் 11788. ஸோ பக்கத்துலேயே ஒரு அன்லைன் பண்ணிடணும், இங்கேயும் வந்து ஒரு அன்லைன் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு ரெண்டுத்தையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஐதர் இது கிடைக்கணும் ஆர்எல்ஸ் இதுக்கு கம்மியான நம்பர் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து இங்கேயும் 9 போட்டிங்கன்னா இங்கேயும் 9 போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு க்ளோஸரான ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10610001 கிடைக்கும். ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் இதை சப்ராக்ட் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. பிகாஸ் இங்கேயே நீங்கள் வந்து ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் அது பண்ணியிருக்காங்க, அப் டு 2 டெசிமல்ஸ்ன்னு கேட்டாங்க. உங்களுக்கு தேர்ட் நம்பரும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நமக்கு வந்து சப்ராக்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் தேவை கிடையாது. தேர்ட் நம்பர் என்னன்னு கிடச்சிருச்சு உங்களுக்கு.
ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். உங்களோட கோஷன்ட்டை தான் இப்போ நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த நம்பர் அப் டு 2 டெசிமல்ஸில் கேட்டாங்க. பட் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் நமக்கு 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ரவுண்டிங் ஆஃப் டெசிமல்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 2 டிஜிட்ஸ் வந்து நீங்கள் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட தேர்ட் டிஜிட் வந்து பார்க்கணும். இஃப் த தேர்ட் டிஜிட் இஸ் கிரேட்டர் than or equal to 5 இருந்ததுன்னா அதுக்கு ப்ரீவியஸ் டிஜிட்க்கு வந்து +1 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இது கிரேட்டர் than or equal to 5 தான் இருக்குது, 9 இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்க்கு வந்து நீங்கள் +1 ஆட் பண்ணிங்கன்னா 4 + 1 is 5. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 58.95. ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் பை லாங் டிவிஷன் மெத்தடில் குரூப்பிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப்பிங் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.